நடைபெறுகின்ற அசம்பாவிதங்கள் மற்றும் சமூக சீர்கேடான விடயங்கள் மற்றும் பெற்றோருடைய பாதுகாப்பு பராமரிப்பு போன்ற விடயங்களினால் இன்றைய நாட்களிலே சிறுவர்களுடைய பாதுகாப்பு என்பது மிகவும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்தும் நல்லவர்களாகவே பிறக்கிறார்கள். துன்புறுத்தப்படுவது கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும். அதாவது உங்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே குடியில் பூத்த மலர் கன்னியாகுமரிக்கும் கைகுடி நிலைத்து சிறுவர்கள் பிறக்கின்ற குழந்தைகளை சிறுவர் அபிவிருத்தி நிலையம் பெரிய சாலமண்டிலிருந்து இந்த இடத்துலமாக சிறுவர்களுக்கான பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு இந்த இடத்துலமாய் பேரணியாக இந்த இடத்துலமாய் வந்திருக்கிறோம். எனவே இத்தால சிறார்கள் நாளை தலைவர்களாக இருக்கு அப்படின்னால அவளை சரியான முறையில் உருவாக்கி அவளுக்கு வேண்டிய பாதுகாப்புகளை கொடுத்து பெற்றோருக்கு வேண்டியான விழிப்புணர்வுகளை கொடுத்து அவளை சரியான நெறியில் அவரை நடைமுறைப்படுத்தி வருங்கால சமுதாயம் மிகவும் ஒரு வளம் உள்ளதாக ஆஸ்வாதம் உள்ளதாக மாற்றுவது என்னுடைய திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நாட்டுமாக ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் பேரணியாய் திரண்டு வந்திருக்கிறோம். தற்காலத்திலே சிறுவர்களுடைய பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் பல்வேறுபட்ட சமூக சீர்கேடுகள் மற்றும் பிள்ளைகளுடைய பராமரிப்பு இல்லாத காரணங்களினால் பல பிரச்சனைகள் இன்றைய நாட்களிலே சிறுவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறாக இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலும் அனைத்து துன்பங்களிலிருந்து சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த பொறுப்பிலிருந்தும் கடமையிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ளாமல் சிறுவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்காக சிறுவர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியானது இன்றைய நாளிலே இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. பெத்தேல் சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தினால் இந்த பேரணியானது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த பேரணியினூடாக சிறுவர்களை நாங்கள் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி செல்லும் என்பது